பிஸ்னஸ் டாப் 9 பூமிங் பிஸ்னஸ் இன் 2024 அன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே டாப்பான ப்ரிடிக்டர்ஸ் சொன்ன விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வை பிகாஸ் இதில் இருக்கிற மேஜரான பிஸ்னஸ் எல்லாமே ஒன் மேன் பிஸ்னஸாகவே பண்ணலாம். அதாவது தனியாக இண்டிவிஜுவல் சோலாகவே நீங்கள் ஆரம்பிக்கலாம், பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். அந்தந்த பிஸ்னஸும் இந்த சீரீஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் என்னோட பேர் விக்னேஷா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷா டிவி. அண்ட் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான், எல்லாருக்குமே ரொம்ப அன்டவுட்டட்லி தெரிகிறது தான் ஃபுட் பிஸ்னஸ். ஃபுட் பிஸ்னஸில் என்ன ரொம்ப மேஜராக சொல்கிறாங்கன்னா, டிஃபன் சர்வீஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பூமிங்காக இருக்குது 2024 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி டிஃபன் சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா, இது நான் சொல்லுங்க, இது பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸில் அவங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபன் சர்வீஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது, மெயினாக அர்பன் ஏரியாஸ்லேயும் மெயினாக செமி அர்பன் ஏரியாஸ்லேயும். வை பிகாஸ் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட வேலைக்கு போகிறாங்க. எல்லாரும் வேலைக்கு போகும்போது டிஃபன் சாப்பிட்டு தான் வேலைக்கு போகணும். முதல்லலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இப்போது பீப்புள் கிட்ட நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கிட்டத்தட்ட மேஜரான பீப்புள் எல்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த டைமில் வரும்போது ஒர்க்கும் மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரெண்டுமே இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தருணத்தில் வந்து டிஃபன் சர்வீஸ் வந்து ஒரு மேஜரான பூமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப பெரிய நீஷு ஃபுட் இண்டஸ்ட்ரியில், அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எது ரொம்ப 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 பெரிய பூமிங் செக்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னா ப்ரைவேட் டியூட்டர். ப்ரைவேட் டியூட்டர்னா என்னங்க? ப்ரைவேட் டியூஷன். நீங்கள் தனியாக ஒரு குழந்தைக்கு போய் தனியாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது தான் ப்ரைவேட் டியூட்டர். அது என்ன, இதுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாங்க, அவ்வளோ பெரிய மார்க்கெட் தான். வை பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போலாம் எஜுகேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கான்சன்ட்ரேட்டும் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிப்பு வச்சுருக்காங்க. எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே பின்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரேஷியோ எப்படி தெரியுமா இருந்தது? இப்போ கிளாஸில் ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் வந்து டாப் கிளாஸாக படிப்பாங்க, சூப்பராக படிப்பாங்க, எக்ஸலண்ட்டாக படிப்பாங்க. இன்னொரு 5 பேர் வந்து டாப் பிளேயர்ஸாக இருப்பாங்க, அதாவது டாப் அச்சீவர்ஸாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஒரு குட் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து சுத்தமாக படிக்கவே மாட்டாங்க, இன்னொரு 5 பேர் ரொம்ப ரொம்ப ஸ்லோலான இருப்பாங்க. நடுவில் வந்து ஒரு வேக்கண்ட்டான இருக்கும், ஆவரேஜாக படிப்பாங்க, நினச்சா நல்லா படிப்பாங்க, இல்லாட்டி படிக்க மாட்டாங்க என்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் மென்டாலிட்டியில் இருப்பாங்க, ஆவரேஜாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸில் நிறைய ஸ்கூல்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம், கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் ரேங்குக்கும் செகண்ட் ரேங்குக்கும் இருக்கிற அந்த கேப்பே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாருக்குமே 1 மார்க் 2 மார்க் 0.5 மார்க் இந்த அளவுக்கு தான் வேரியேஷனே வருது. ஸோ எல்லாருமே ரொம்ப அந்த காம்படிஷனை ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைவேட் டியூஷன்ஸ் நிறைய பேர் ஆப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் டியூட்டருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது விஷயம் நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க, அது என்னன்னா பெட் கேர் சர்வீஸ். நிறைய பெட் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருக்கிற ஏரியாலேயே என்னை சுற்றி நிறைய பெட் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய அந்த ஃபுட்டு, டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட்டு, அதெல்லாம் இருக்கிற ஷாப்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்போ இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்களா டாகை பார்த்துக்க, கேட்டை பார்த்துக்க, அனிமல்ஸை பார்த்துக்கன்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு பெட் கேர் சர்வீஸ் அண்ட் பெட் ஓரியன்டான பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட். நாலாவது விஷயம் அது என்னன்னா ரொம்ப மேஜர், எல்லாருமே நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் இவ்வளோ சம்பாரித்தேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 2024 நல்ல பிஸ்னஸ் இருக்குது. இது 2024 மட்டும் இல்லை, எப்போவுமே பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம்னா, நமக்கு தெரிஞ்ச மேஜரான ஒரு சைட்டு பார்த்திங்கன்னா அமேசான். ஓகே, அமேசானை தவிர்த்து நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்தளவுக்கு பவர்ஃபுல், எந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதா, எந்தளவுக்கு ஒரு 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 பெஸ்ட்டான ஒரு செக்டார் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், இல்லையாட்டி எதுக்கு மொபைல் ஃபோனு, நான் வந்து ஒரு 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 சார்ஜர் ஆர்டர் பண்ண வச்சுக்கோங்க. மொபைலுக்கு சார்ஜர் ஆர்டர் பண்ணோம் ஆன்லைன்லேருந்து. இப்போ நீங்கள் என் ஃப்ரெண்டு, நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த அஃபிலியேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் இந்த மாதிரி சார்ஜர் ஆர்டர் பண்ணோம்,
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது நான் ஆசைப்பட்றேனோ அதை நானே சூஸ் பண்ணுறேன். நானே சூஸ் பண்ணி இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அஃபிலியேட் லிங்கை எனக்கு அனுப்பி விட்றீங்க. நான் வந்து அந்த அஃபிலியேட் லிங்கில் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஐ மீன் டெலிவரி ஆன பிறகு அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துடும். நிறைய பேர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து காசு வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல அப்படின்னு சொன்னாலும், அமேசான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், அமேசான் வந்து டைமுக்கு டைம் பேமெண்ட் கரெக்டாக அஃபிலியேட்ஸ்க்கு வருது, பார்ட்னர்ஸ்க்கு வருது அப்படின்றது தான் இங்கே அதிகமாக ப்ரிவல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இதை ரிசர்ச் பண்ணி கரெக்டாக ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்கோப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம். ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நம்ம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா பேக்கிங்னா ஹோம்மேட் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ். இந்த கேக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கலாம், நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நிறைய பேர் கேக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் சாக்லேட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் இந்த குக்கீஸு, மஃபின்ஸ் இதெல்லாம் பண்ணி ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க. என்னென்னா எல்லாருக்கிட்டையுமே இந்த சிற்றுண்டி சொல்லுவாங்க இல்லையா, ஸ்நாக்ஸ், இது அதிகமாக கன்சியூம் பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மைன்றது பீப்புள்கிட்ட நிறைய வந்திருக்கு. அதையும் ஹெல்த்தியாக பண்ணணும், நமக்கு வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது இன்றைக்கே வந்தால் நல்லாயிருக்கும், நேற்று ப்ரிப்பேர் பண்ணது இன்றைக்கி கிடச்சா நல்லாயிருக்கும் என்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஆன்லைனில் பேக்கிங்க்கு உண்டான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அதில் வெல்வர்ஸாக இருந்தால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா சூப்பராக அதுக்கு உண்டான பொட்டன்ஷியலை ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 5வது. அண்ட் 6வது நீங்கள் ஷாக்கிங்காக இருப்பீங்க, நீங்கள் இது நினச்சி பார்த்துருப்பீங்களா கூட தெரியல, த்ரிஃப்ட் ஸ்டோர். ஓகே, த்ரிஃப்ட் ஸ்டோர்னால் என்னென்னா பேசிக்காக என்ன தெரியுமா, கிளாத்திங், ஓகே, ட்ரெஸ், அப்பேரல். அதில் த்ரிஃப்ட் ஸ்டோர்னால் என்னென்னா செகண்ட் ஹேண்ட் கிளாத். அப்போ செகண்ட் ஹேண்டாக துணி வாங்கி யாராச்சும் போடுவாங்களாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வெளிநாட்டில் ரொம்ப பெரிய கான்செப்ட். நிறைய பேர் இது வெளிநாட்டில் பண்ணுறது, இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் அதை பார்த்துருக்கேன், நானும் அந்த மாதிரி செல் பண்ணியும் பார்த்துருக்கேன், சில பேர் பர்ச்சேஸ் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். த்ரிஃப்ட் ஸ்டோர்னால் அது என்ன மீனிங்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பெரிய பிராண்ட் வச்சுக்கோங்க, பெரிய H&M, டென்னிம்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் யாராவது ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க, ஒரு 4000 5,000 கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் நீட்டாக, நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி, ஒரு நல்ல வாஷ் எல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மெயின்டைன் பண்ண விஷயத்த ஒரு வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் யூஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. இப்போது 4000 கொடுத்து வாங்கின ஒரு பொருளை அவங்க வந்து 1000 இல்லை 2000 கொடுத்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அதே ஜீன்ஸ் இல்லை அதே ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு 5000 ஆகும், 4000 5000 ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்டாக UK அமெரிக்காலெல்லாம் இருந்திருக்கு. இது வந்து இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ த்ரிஃப்ட் ஸ்டோர் வந்து நீங்கள் அதை கரெக்டான ஒரு விஷயமாக நீங்கள் ஆப் பண்ணலாம். அண்ட் 7வது விஷயம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது என்ன, ஹோம்மேட் பியூட்டி ப்ராடக்ட். ஐ மீன் ஹோம்மேட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். வீட்லேயே தயாரிக்கிற சோப்பு, வீட்லேயே தயாரிக்கிற ஷாம்பு, வீட்லேயே தயாரிக்கிற ஹேர் மாஸ்க்கு, ஹேர் ஜெல்லு, இதெல்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இத்தனை பேர் பண்ணியும் எல்லாருக்குமே இது சேல் ஆகுது, எல்லாரோட பொருளும் வித்துடுது, பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பிராண்டும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க, அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலாக வந்து ஆன்லைனில் நீங்கள் இ-காமர்ஸாகவும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை டிமாண்ட். இது எப்போவும் போல் இந்த வருஷம், ஐ மீன் 2024 வந்து ரொம்ப டிராஸ்டிக்காகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது என்னென்னா இன்சூரன்ஸ் ஏஜென்சி. நீங்கள் LIC இன்சூரன்ஸ் ஏஜென்சிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்களாம் என்னப்பா நாய் பழப்புப்பா அப்படி தான் நினச்சோம். ஆனால் இன்சூரன்ஸ் ஏஜென்சிக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. வை? பிகாஸ் நிறைய பேருக்கிட்ட கேஷ் ஃப்ளோ இருக்குது. அந்த கேஷ் ஃப்ளோவை கரெக்டான வேல வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு ஃப்யூச்சர் சேஃப்டிக்காக, ஃப்யூச்சரோட பெனிஃபிட்டுக்காக சேவ் பண்ணி அதை நம்மளோட யூஸ்க்காக வச்சுக்கிறது தான் இன்சூரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டார் வந்து அந்த அவேர்னஸ் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் போடுறாங்க. எஸ்பெஷலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட் மாதிரி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸும் இருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து டாட்டாவும் இப்போது இன்சூரன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க, கொட்டாக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ், டாப் கம்பெனிஸ், டாப் கார்பரேட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்குள்ளே வரும்போதே இத்தனை விஷயங்கள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து கோட்டாக் இன்சூரன்ஸ் ஏஜென்சி வந்து கோட்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோட்டாக் லைஃப்னு நினைக்கிறேன். கோட்டாக் லைஃப் வந்து லாஸ்ட் இயர் மட்டும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும் 900 crores கிட்ட அவங்க கமிஷனாக கொடுத்துருக்காங்க. அது இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிட்ருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் அவங்க வந்து 900 crores கிட்ட ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வாஸ்டான, ஒரு மேஜரான, ஒரு பெஸ்ட்டான, செம்மையான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற மார்க்கெட்டு தான் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. ஸோ இந்த 8மே நம்ம சொல்லிட்டோமா, 8மே நம்ம பார்த்துட்டோமா. 9th விஷயம், இந்த 9வது பிஸ்னஸ், இது வந்து ரொம்ப பெரிய பணம் இருக்குது. ரொம்ப கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறது இதுதான். நிறைய டிமாண்ட் இருக்கிறது. ஒரு வெப்சைட்டில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா வெப்சைட்லேயும் நிறைய டாப் ப்ரிடிக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிற இந்த விஷயந்தான். இது வந்து இந்தியாவில் ரொம்ப ஹையாக இது வர ஆரம்பிச்சிட்ருக்கு. 9வது விஷயம் என்னென்னா, 9th பிஸ்னஸ் ஐடியா வந்து நீங்கள் என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். சும்மா கண்டுபிடிங்க. அது என்னென்னா டீப் கிளீனிங் சர்வீஸ். கிளீனிங் சர்வீஸ் தான் ரொம்ப அதிகமான டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப அதிகமான டிமாண்டாக இருக்குது. எல்லாருக்குமே அவங்களோட இடத்த, அவங்களோட ஆஃபீஸை, அவங்களோட வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும், ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அவங்க இருக்கிற இடம் ரொம்ப க்ளீனாக இருக்கணுன்றதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க எல்லாருக்குமே இது ரொம்ப தேவைப்படுது. அவங்களோட என்வாயன்மெண்ட் வந்து க்ளீனாக இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப எல்லாருக்குமே அது வந்து அதுக்கு மெனக்கிடுறாங்க எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் வேறு விஷயத்துலையும் கமிட் ஆனதுனால ஒரு வீட்டை, ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸை, இன்னொரு ப்ரைவேட்டான இருக்கிற ஒரு இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணணும், டீப்பாக அதை சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்கு ஸ்பெஷலைஸ் சர்வீஸ். நார்மல் க்ளீனிங் தான் என்ன, அதை வந்து ஸ்டூடியஸாக மெனக்கெட்டு அதுக்கு வந்து கேர் கொடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணுறவங்க இப்போது வர ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், நீங்கள் வந்து OLXில் கூட நீங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அர்பன் கிளாப்லேயும் பார்க்கலாம். நிறைய இந்த க்ளீனிங் சர்வீஸ்க்கு உண்டான ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப பெரிய இருக்குது. இன்னொன்று, நான் என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவோட ஆஃபீஸில் வந்து இது ரொம்ப பெரிய டிமாண்டுன்னு சொல்லியிருக்கான். இது வந்து என்னோட பர்சனலாக எனக்கு வந்த விஷயம். அவங்க ஆஃபீஸில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு மெனக்கிடுறாங்களா, அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களா, அந்தளவுக்கு பே பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. எஸ்பெஷலாக 2024 இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இந்த 9 விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த 9 விஷயம் பார்க்கும்போது சரி நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறது ஒரு விஷயந்தான். உங்கள் நம்மளோட பேஷனோ அண்டு நம்மளோட வெர்சிடைல், நம்ம எந்த விஷயத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குமோ, இது ரெண்டுமே கலந்த ஒரு விஷயமாக எடுத்து பிஸ்னஸாக பண்ணோம்னா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த டாப் இந்த 9 பிஸ்னஸ் மாடல்ஸ் என்னென்னன்றதெல்லாம், இது நான் சொன்னது எல்லாமே சும்மா இல்லைங்க, இது எல்லாமே டாப் ப்ரிடிக்டர்ஸ் சொன்ன விஷயங்கள். இது வந்து கேர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்டு இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் hope this video is useful for you. And that's all for now. Keep waiting, keep watching. Thank you. Bye.